இளையராஜாவை நீங்கள் ஒரு மனிதனாக சகிச்சிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அதே விடுதலை விழாவில் வந்து கைத்தட்டல் செய்கிறவர்கள் எல்லாமே சூர்யால் அழைத்து வரப்பட்டவர்கள்ங்கிறத விஜய் சேதுபதி மூலம் இவர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவன் நமக்கு கைத்தட்ட மாட்டான், இவன் எல்லாருமே சூரி கூட்டிகிட்டு வந்த ஆள், அதனால் இவன் கைத்தட்டினாலே நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவன் கைத்தட்டலை அப்படிங்கும்போது சூரியை கூப்பிட்டு நீ தானே கூட்டிகிட்டு வந்த, ஓன் பேர் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டுறான், என் பேர் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டலையே, நீ ஆளை கூட்டிகிட்டு வந்தியே அப்படின்ட்டு அவர் அங்கே வச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து வேற யாருமே செய்ய மாட்டாங்க. மனிதனாக இருந்தால் எல்லாருக்கும் சூடு சொரணம் இருக்கும், அது சூரிக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி விடுதலை முதல் பாகத்துக்கு இதே மாதிரி இந்த ரசிகர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி இளையராஜா டென்ஷன் ஆனார். அதை எங்களுடைய வலைப்பேச்சில் நம்ம பேசுகிறோம். அப்போ சூரி நமக்கு ஃபோனை போட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, அண்ணே ஊரில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டானுங்கண்ணே, அதனால தானே செலவு பண்ணி அவனுங்கெல்லாம் வர வச்சேன், வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டானுங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொன்னார். அதே சூரி ஒரு மேடையில் போய் பேசும்போது என்ன, நான் என் சொந்தக்காரனை கூப்பிட்டு வராமல் வேறு யாரை கூட்டிகிட்டு வருது, அப்படி தான் வருவேன், அதுக்கு பறந்தா வருவாங்க அப்படின்லாம் பார்த்து தெனாவட்டாக கேட்டார். அப்போ என்னென்னா நாம் பண்ணிய விமர்சனம் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயத்தை ஏற்படுத்தி அது கோபமாக கனன்றுக்கிட்டு இருக்குது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை 2 ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் நடந்தது. ட்ரெய்லர் கூட வந்து எல்லோருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரில் வெற்றிமாறன் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, மஞ்சு வாரியர் பேரை மிஸ் பண்ணிட்டாங்க அதை சொல்கிறாரு. ஆனால் ஒரு உதவி இயக்குனர் பேரை வந்து ஏன் சொல்ல தயங்குறாரு, உங்கள் படம் எல்லாம் ஓடுது அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெற்றிமாறன் நோக்கி வைக்கப்படுது இல்லையா? நிச்சயமா. அதாவது வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இயக்குனராக மக்களிடம் பெற்ற நற்பெயரை அந்த மேடையில் அவர் நடந்து கொண்ட விதம் வந்து காலி பண்ணிடுச்சு. என்ன அடடா இவர் இவ்வளோ ஒரு மோசமான நபரா அப்படின்னு பலரும் பேசுவதற்கு அது காரணமாயிடுச்சு. இன்னொன்று இங்கே சினிமாவில் என்ன நிலவுது அப்படின்னா, இப்போ இவர்கள் சிறந்த இயக்குனராக நாம் யாரையெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ, யாரையெல்லாம் மரியாதையாக நாம் நினைக்கிறோமோ, அவர்கள் எல்லாமே திரைத்துறையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய உதவியாளர்களை ஒரு கொத்தடிமை மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி நடத்துகிறவர்களாக தான் இருக்காங்க பெரும்பாலான இயக்குனர்கள். நம்ம வந்து குறிப்பிட்டு இவர் அவருன்னு சொல்வதற்குள்ள விதிவிலக்காக ஒரு சிலர் தான் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு சக தோழனாக நடத்துகிறாங்க. பெரும்பாலானவர்களை ஒரு அடிமையாக தான் நடத்துகிறாங்க. வெற்றிமாறனும் அப்படிப்பட்ட இயக்குனர் என்பதை அந்த மேடையில் நடந்து கொண்ட விதத்தின் மூலம் அவரே தன்னை வந்து நிரூபிச்சுக்கிட்டார். அது வந்து ரொம்ப தவறான விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு படத்தில் ஒர்க் பண்ண பலரையும் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் குறுக்கிட்டு இவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. என்ன அதுக்கு நீங்கள் விளக்கத்தையும் சொல்லிட்டீங்க, டே நான் டீம் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன், அதனால் தனிப்பட்ட பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லைடான்னு நீங்கள் ஒரு விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நம்மளை திட்டின மாதிரி அப்படிங்கும்போது தலையை குனிஞ்சி அப்படி வருத்தப்பட்டு மைக்கை தூக்கி போட்டுட்டு போகிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து உங்கள் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயலாக தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த மேடையில் வந்து நீங்கள் மதிக்கிற, இந்த உலகமே மதிக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார். அவர் முன்னாலே நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் அவர்களிட எப்படி நடந்துக்குவீங்க? அவரே ஷாக்காகி பார்த்தாரு. ஆமாம், இளையராஜாவே பார்த்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இளையராஜாவுக்காக வந்து இவர் இப்படி கோவப்பட்டாருன்னு கூட எனக்கு தோணுச்சு. என்னென்னா இப்போ இளையராஜாவுடைய குணம் நமக்கு தெரியும்ல, அவரிடம் அவருக்கு இசையமைக்கும் வாய்ப்பை கொடுக்குற இயக்குனர்களையும் தயாரிப்பாளர்களையுமே இவர் அடிமையாக நடத்துவார். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி வெற்றிமாறனையும் நடத்தி இருக்கலாம். நம்ம மேடையில் பேசுகிறத வச்சு நம்ம இவர்கள் இருவரும் ரொம்ப நட்பாக இருக்காங்க அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம். ரொம்ப சிலாகிச்சு பேசினார். அது எல்லாமே மேடை பேச்சு, அது எல்லாமே. ஆனால் நிஜத்தில் இவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ இளையராஜாவுடைய குணத்தை வைத்து பேசணும் அப்படின்னா அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இப்போ நீங்கள் என்னை மதிக்கலையா, எனக்கும் கோபம் வரும் தெரியுமில்லன்னு காட்டுவதற்காக இப்படி நடந்து கொண்டாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த நபர் வந்து சுட்டி காட்டினது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாதுல்ல. ஏற்கனவே மஞ்சு வாரியார் பேரை நீங்கள் விட்டுட்டீங்க, அப்போ இதே மாதிரி அவர் தான் சுட்டி காட்டுறாரு, உடனே மஞ்சு வாரியார் பற்றி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் குறித்து அவர் வந்து இதை சுட்டி காட்டினார், இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? பட் வெற்றிமாறன் வந்து தன்னுடைய போக்கை வந்து மாற்றிக்கணும். நீங்கள் நல்ல படம் எடுத்து நல்ல இயக்குனராக பேர் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேடையில் இளையராஜா அவர்கள் இருக்காருன்னா எல்லோருக்கும் ஒரு பயம், இளையராஜா எதுவும் தவறாக பேசிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து சில இடங்களில் வந்து தெரியாமல் வார்த்தையை விட்டுருவார்.
ஆனாலுமே வந்து எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. ஸோ ஆனா வந்து இதுல வெற்றிமாறன் பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இல்லையா, இந்த மாதிரி வெற்றிமாறன் நடந்துப்பாருன்னு சொல்லிட்டு. நிச்சயமா. பட் வெற்றிமாறன் குறித்து நமக்கு நிறைய தகவல்கள்லாம் தெரியும். அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாவலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறந்த கலைஞர்களாக இருப்பாங்க, சிறந்த மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் எப்பயுமே ஒரு படைப்பை பாராட்டணும், படைப்பாளியை பாராட்டக்கூடாது. நீங்கள் படைப்பாளியை பாராட்டும் போது நீங்கள் ரசிகனாக மாறிடுவீங்க. நீங்கள் ரசிகனாக மாறும்போது அந்த படைப்பாளி செய்கிற தவறுகள் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. இன்றைக்கி ரசிகர்கள் வந்து நடிகர்களுக்கு விசிலடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அபிமான நடிகன் என்ன தவறு பண்ணாலும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவன் ரசிகனாக மாறி ஒரு கட்டத்தில் வெறியனாக மாறிடுவான். அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கே நீங்கள் போகவே கூடாது. ஒரு படைப்பை மட்டும் பாராட்டணும். இப்போ இளையராஜா இருக்கார் அப்படின்னா இளையராஜா இசை போல் ஒரு இசை கிடையாது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இளையராஜா என்கிற மனிதரை ஒரு நிமிஷம் கூட சகிச்சிக்க முடியும். பாடும்போது தான் இளையராஜா, பேசும்போது எச்ராஜா அப்படிலாம் அதான் உண்மைதான் அது. ஏன்னா இளையராஜாவை நீங்கள் ஒரு மனிதனாக சகிச்சிக்கவே முடியாதுங்கிறது இன்னொரு உதாரணம். அதே விடுதலை விழாவில் வந்து சூரியை அவமானப்படுத்தியது. என்னன்னா தனக்கு கைத்தட்டல் கிடைக்கல, அந்த நடிகன் சூரிக்கு கைத்தட்டல் கிடைக்குதுங்கிறது அவரால் ஜீரணிச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த கைத்தட்டல் செய்கிறவர்கள் எல்லாமே சூரியால் அழைத்து வரப்பட்டவர்கள்ங்கிறத விஜய் சேதுபதி மூலம் இவர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவன் நமக்கு கைத்தட்ட மாட்டான், இவன் எல்லாருமே சூரி கூட்டிகிட்டு வந்த ஆள், அதனால் இவன் கைத்தட்டினாலே நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவன் கைத்தட்டலை அப்படிங்கும்போது சூரியை கூப்பிட்டு, நீ தானே கூட்டிகிட்டு வந்த, ஓன் பேர் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டுறான், என் பேர் சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டலையே, நீ ஆளை கூட்டிகிட்டு வந்தியே அப்படின்ட்டு அவரை அங்கே வச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா ஒரு மனிதராக அவரை வந்து நம்ம ரசிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இல்லை சூரிய எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா சூரிய வந்து ஜாலியாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து அவர் ஏந்து பார்த்தவர் அவர் படத்துக்கு இசையமைக்கும் போது அவர் வந்து அந்த மாதிரி யோசிப்பார், அசிங்கப்படுத்திட்டார் இளையராஜா அப்படின்னு. நிச்சயமாக ஒரு மனிதனாக இருந்தால் எல்லாருக்கும் சூடு சொரணம் இருக்கும், அது சூரிக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி விடுதலை முதல் பாகத்துக்கு இதே மாதிரி இந்த ரசிகர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி இளையராஜா டென்ஷன் ஆனார். அதை எங்களுடைய வலைப்பேச்சில் நம்ம பேசுகிறோம். அப்போ சூரி நமக்கு ஃபோனை போட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, அண்ணே ஊரில் உள்ளவங்கலாம் ரொம்ப கெஞ்சி கேட்டானுங்கண்ணே, அதனால தானே செலவு பண்ணி அவனுங்களாம் வர வச்சேன், வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டானுங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொன்னார். அதே சூரி ஒரு மேடையில் போய் பேசும்போது, என்ன நான் என் சொந்தக்காரனை கூப்பிட்டு வராமல் வேறு யாரை கூட்டிகிட்டு வருது, அப்படி தான் வருவேன், அதுக்கு பறந்தா வருவாங்க அப்படின்லாம் பார்த்து தெனாவட்டாக கேட்டார். அப்போ என்னென்னா நாம் பண்ணிய விமர்சனம் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயத்தை ஏற்படுத்தி அது கோபமாக கனன்றுக்கிட்டு இருக்குது. அதை நம்மள்கிட்ட காட்ட முடியாமல் நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேசிட்டு இன்னொரு இடம் கிடைக்கும் போது நீ நம்மளை நக்கல் அடித்து அவர் பேசினார். அப்போ எங்கள் மீது அவருக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அதே இது இளையராஜா மீது இருக்கும்ல. என்ன ஒன்று, இளையராஜா குறித்து தன்னுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் பொது வெளியில் பேச முடியாது. அவர்களுடைய நண்பர்களோடு அவர்களுடைய குடும்பத்தினரோடு பேசலாம், இளையராஜா இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்ட்டு. அதனால் நிச்சயமாக அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். விஜய் சேதுபதி இளையராஜாட்ட சொல்கிறாருன்னா அவர் ஜாலியாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆளை இவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அங்கே வந்து அது ஒரு பேசு பொருளாக மாறுதில்ல. ஏன்னா அதனால் அதை வந்து அவர் இளையராஜா கிட்டே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இப்போ விஜய் சேதுபதி இளையராஜா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாரு, அதோட இவர் வந்து அடக்கி ஆசிக்காமல் அந்த பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் இப்படி சொன்னாருன்ட்டு அவரை போட்டு கொடுத்து என்ன இப்போ விஜய் சேதுபதியுடைய இமேஜை சேர்த்து காலி பண்ணுறாரு. தட் இஸ் இளையராஜா. இல்லை அது வேற பார்க்குறாரு, பார்த்தாரு. ஆமாம். இன்னொன்று, அந்த விழாவில் 1000 பேர் கலந்து கொண்டாலும் அதை வந்து பல்வேறு யூடியூப் சேனல்கள் அதை ஷூட் பண்ணுறாங்க. அதை பார்த்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க உள்ளவங்க அதை பார்க்க போகிறாங்க. அது விஜய் சேதுபதியை வியக்கிற, விஜய் சேதுபதியை ஆராதிக்கிற ரசிகர்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, அடடா என்னடா விஜய் சேதுபதி இப்படி சீப்பாக நடந்துகிட்டு இருக்காரு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அப்படி நினைக்கணுங்கிறதுக்காகவே தான் இந்த வார்த்தை இளையராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிசம்பர் 20 வந்து டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே வெற்றிமாறன் பேசும்போது தான் எல்லாரும் ஷாக் ஆனது. ஷூட்டிங் முடியலை, தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னாருன்னா, இன்னும் ஷூட் பேலன்ஸ் இருக்கா, எல்லாம் பார்ட் 3 எடுக்க போகிறாரா? இல்லை அப்படி கிடையாது. இவருடைய நாலேஜ் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அப்படி ஒரு செக் வைப்பாங்க. நந்தா படத்துக்கும் இதே நடந்தது. பாலா வந்து இதே மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த அமெரிக்க தயாரிப்பாளர்கள் கடுப்பாகி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய படங்கள் நடந்திருக்கு. ஆழ்வார்னு ஒரு படம் விஜய் அஜித் நடிச்சார்ல, முக்கால்வாசி 70% ஷூட்டிங் 75% ஷூட்டிங் நடந்தது. தயாரிப்பாளர் என்னென்னா போதும் எடுத்தது வரைக்கும் எடிட் பண்ணி கொடுங்கன்ட்டார். அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. இப்போ அதைத்தான் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. இன்னொன்று, அன்றைக்கி பூசணிக்காய் உடைக்கிறதுங்கிறது யூனிட்டில் யாருக்குமே தெரியாது. ஓகே,
தயாரிப்பாளருக்கும் தெரியாது. இது ஒரு ஷூட்டிங் நாள் அப்படின்னு ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இவர் போய் ஒரு பூசணிக்காய் வாங்கினு வா போட்டு ஓட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. அது பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம படத்தை முடிச்சிட்டோன்னு நினச்சி உடைச்சாருன்னு பார்த்தா அவர் கடுப்பில் உடைச்சிருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே போகுதுன்னா வந்து பட்ஜெட் வந்து போட்டதோட எகிரிச்சா? பயங்கரமாக இருக்கு. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே என்ன 4 கோடியில் ஆரம்பித்த படம் 40 கோடி ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னார். பட் 40 கோடியெல்லாம் இருக்காது. இன்றைக்கி அதையும் தாண்டி போயிருக்கு. இப்போ அவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 257 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினதா அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா மாதிரி கணக்கு வைங்க. 20 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி. 50 லட்சம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்ஜெட்டுங்கிறது எங்கேயோ போயிடும். கலெக்ஷன் எடுக்கிறனால தான் வெற்றிமாறன் மீது டேரெக்டாக விமர்சனம் வைக்க மாட்டாங்க. ஆமாம், என்னென்னா அவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா இதுவரை வெற்றிமாறன் படங்கள் எதுவும் ஃபெயிலியர் ஆனதில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் விடுதலை பார்ட் 1 ஒரு வெற்றி படமாகி அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருச்சு. அதனால் இவர் செய்கிற அட்ராசிட்டியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலை. ஒருவேளை இந்த விடுதலை 1 தோற்றிருந்தால் இந்த விடுதலை 2க்கு வந்து இவ்வளோ வேலைகள்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்ன எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுருப்பாங்க. பட் அது வெற்றி அடைந்தது தான் வெற்றிமாறனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து தொடர்ந்து அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. வடசென்னை பார்ட் 2 அப்டேட் வந்து வெற்றிமாறன்ட்ட டேரெக்டாக எல்லாருமே கேட்டாங்க. சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. அது என்ன நிலைமையில் சார் இருக்குது? பட் அவருடைய லைனப்பில் அந்த படமும் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து பிராண்டாக மாறிடும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பிராண்டை வந்து கேஷ் பண்ணலாம். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருப்பதால் அதை அப்படியே லைனப்லேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டின் படி வாடிவாசல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. வாடிவாசலுக்கு பிறகு வேணால் ஒரு வேளை வடசென்னை 2 தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை வெற்றிமாறன் சொன்னால்தான் நிச்சயம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.